ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹோம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலை, அரசாங்க வேலை கூட கிடைக்க வேண்டுமா? வேலை விஷயமா வெளியே செல்லும்போது இதை மட்டும் செய்யுங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாட்களில் ஒரு மனுஷனோட மதிப்பை தீர்மானிக்கிறது அவன் செய்கிற வேலையும் அவன்கிட்ட இருக்கிற பணமாக மட்டும்தான் இருக்கும். அது மட்டுமா, ஒருத்தன் என்னதான் படிச்சிருந்தாலும் அவனிடம் நல்ல வேலையும் பணமும் இல்லை அப்படின்னா உறவினர்கள் கூட மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒருவன் படிக்காதவனாக இருந்தாலும் அவனிடம் பணம் இருந்தால் போதும், அவனுக்கு உண்டான மரியாதை கொடுத்து அனைவரும் தாங்குன்னு தாங்குவாங்க. ஆனால் இங்கே யாரும் வேலை கிடைச்சி வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு இல்லை. ஒவ்வொருவரும் படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், அவங்க பார்க்குற வேலை ஒன்றா இருக்கும். அதில் வருமானம் குறைவாக தான் கிடைக்கும். அவன் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லை அப்படின்னாலும் இந்த உலகம் அவனை தூற்றதான் செய்யும். அதே மாதிரியே சிலர் படித்த படிப்பிற்கான வேலையோ, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை, அரசாங்க வேலை கிடைப்பதற்காக கூட சிலர் வைராகியமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கும் வேலை கிடைப்பதற்குள்ள அவங்க படும் துன்பமும் கஷ்டமும் ஏராளம். அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கின்ற வேலை கிடைக்க ஆன்மீக ரீதியாக என்ன செய்யணும் அப்படின்னு நாம் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நீங்கள் வேலை தேடி எங்கே சென்றாலும் சரி, உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியே சென்றால் சரி, செல்வதற்கு முன்பாக இதை மட்டும் செஞ்சிடுங்க. உங்கள் பூஜை அறையில் ஒரு அகல் விளக்க வச்சு அதில் பாதி அளவில் சந்தனாதி தைலத்தை ஊற்றிக்கோங்க. மீதி அதில் நல்லெண்ணெயை ஊற்றி அதற்கு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் அதன் முன்பாக அமர்ந்து நீங்கள் வேலை தேடி போகும் இடத்துல வேலை கிடைக்க வேண்டும். நான் வேலை விஷயமா வெளியில் செல்லும் விஷயம் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கோங்க. அதற்கப்புறம் விளக்க குளிர வச்சிடுங்க. நம்ம விளக்கில் ஊற்றிய சந்தனாதி தைலம் நாம் நினைச்ச காரியத்தை வெற்றி அடைய செய்யும் சக்தி வாய்ந்த தைலம். அதுக்கப்புறம் நீங்கள் வேலை விஷயமாவோ அப்படி இல்லைன்னா வேலை தேடியோ வெளியே செல்வதற்கு முன்பாக இதை கண்டிப்பாக செய்யணும். ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று தண்ணி குடிச்சிடுங்க. ஒரு சிலருக்கு ஏலக்காய் சாப்பிட பிடிக்காது, அவங்க அது சேரவும் சேராது. அவங்க ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து அதில் சிறிது ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து குடிச்சிடுங்க. நீங்கள் இதை செஞ்சுட்டு எந்த வேலைக்காக வெளியில் சென்றாலும் சரி, அந்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியில் தான் முடியும். அந்த சக்தி ஏலக்காய்க்கு உண்டு. இப்படி உங்கள் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னு இதையெல்லாம் மறக்காமல் செஞ்சு நீங்கள் வேலைக்கு செல்லும் வழியில் இன்னொரு விஷயத்தை செய்து விடுங்க. உங்கள் வேலை விஷயமாக எங்கே வெளியில் சென்றாலும் செல்வதற்கு முன்பாக உங்கள் வீட்டில் அருகில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அங்கே ஒரு தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் வேலை விஷயமாக அப்படி இல்லைன்னா வேலை தேடி செல்கிற இடத்திற்கு செல்லும்போது நீங்கள் செய்த ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு தைரியத்தையும் ஒருவித தன்னம்பிக்கையும் கொடுக்கும். எப்பொழுதும் நேர்மறையான ஆற்றல்களை நிரம்பி இருக்கும்போது நீங்கள் கையெடுத்த காரியம் வெற்றியிட முடியும். நான் இப்போ சொன்ன இந்த பரிகாரங்களை எல்லாம் நீங்கள் சரியாக செய்து முடிச்சுட்டு அதோடு உங்களோட வேலை கிடைப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா விதமான முயற்சிகளையும் செய்யுங்க. அது வெற்றியை தான் கொடுக்கும். ஏன் நல்ல வேலை, சம்பளம் கிடைக்கணும், நீண்ட நாட்களாக அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவங்களுக்கு கூட அரசாங்க வேலை கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக செய்யும்போது அதனுடைய முழு பலனையும் நாம் பெறலாம். அதனால் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.